சோழர் சாம்ராஜ்யம் இந்திய வரலாற்றில் கடல் ஆளுமையின் அற்புதமான ஓர் அத்தியாயமாகும். கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் முறையாக சோழர்கள் கடல் வழியாக வடக்கு தென்மேற்கு கடலோர நாடுகளை ஆட்சி செய்தனர். சோழர் அரசனான ராஜேந்திர சோழன் தனது காலத்தில் கடற்படைக்கு மிக அரிய வசதிகளை உருவாக்கியவர். இவர் கடற்கரை நாடுகளை அணைத்து இலங்கை, மாலத்தீவு, ஸ்ரீவிஜயம் போன்ற பல்வேறு தீவுகளையும் நகரங்களையும் வென்றார். அவருடைய கடற்படை உறுதியான கப்பல்கள், திறமையான படைத்தலைவர்கள், கடல் நீரோட்டங்கள் அறியும் உயர்ந்த திறன் ஆகிய கூட்டு தற்போதைய போர் சூழலிலும் புதிதாய் ஒப்பிடக்கூடியது. இந்த நவீன காலத்திலும் சோழர்களின் போர் தந்திரங்களை பல நாடுகள் பின்பற்றுகின்றன. சோழர்களின் கடற்படை உருவாக்கத்தில் முக்கிய காரணிகள் முதலில் தென்கிழக்கு ஆசியாவின் கடற்பரப்பை ஒழுங்கமைத்து அதன் மூலோபாயங்களை அணுகும் திறன் இருந்தது. இரண்டாவது, நீண்ட கடல் நீரோட்டங்கள் மற்றும் கடற்காற்று பற்றி சிறந்த அறிவும் பயிற்சியும் இருந்தது. கடல் வழியே சென்ற சமயம் நாகை முதல் ஸ்ரீவிஜயம் வரை 15 நாட்களில் பயணம் செய்தனர். கடற்படையில் பணியாற்றும் வீரர்கள் சிறந்த படையறிவும் கடல் பயண கலைமையுமாக இருந்தனர். நாகப்பட்டினம் போன்ற முதன்மை கடற்படை தளங்களில் கடல் கட்டுமான நிபுணர்கள், ஆயுத தொழிலாளர்கள், வானிலையர், மனிதவள நியமனத்துக்கான பழக்கவழக்க பயிற்சிகள் இருந்தன. போர் நடவடிக்கைகள் முழுமையான டாக்டிக்ஸ் அடிப்படையில் நடந்தன. எதிரியின் கடற்படையை வீழ்த்தும் போர்க்கலைகள் மட்டுமல்லாமல் கப்பற்படையின் பாதைகளை மறைக்கும் நடவடிக்கைகள், தீப்பந்து ஆயுதங்களை பெற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. எதிரிகள் மீது மீன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார்கள். எப்படி என்று பார்ப்போம். அன்றைய ஆசியாவின் மிகச்சிறந்த கடற்படைகளை கொண்டதாக 3 பேரரசுகள் இருந்தன. சீனாவின் தாங் அரசமரபு, பாக்தாத் அப்பாச்சீக கலீபகம் மற்றும் சோழர்கள். இம்மூன்று பேரரசுகளே அன்றைய மிகச்சிறந்த கடல் வணிகம் மற்றும் கடற்படை கட்டமைப்புகளை கொண்டிருந்தன. இவற்றில் சோழ கடற்படை எப்படி தனி சிறப்பு வாய்ந்தது? இராஜேந்திரன் காலத்தில் சோழ கடற்படை மிக உயர்ந்த கட்டமைப்பும் தனித்துவமான பெயரும் பெற்றது. இலங்கை, மாலத்தீவு, கடாரம், ஸ்ரீவிஜயம், மலேயா, சுமத்ரா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் முக்கிய பகுதியை ஆண்ட கடற்படை சோழ ஆக்டோபஸ் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சோழர் கடலோடிகள் கடல் பயணத்திறனில் மேம்பட்டவராக இருந்தனர். அவர்கள் கடல் நீரோட்டங்களை ஆயத்தமாக அறிந்து கொண்டனர். கடல் காற்றுகள், குறிப்பாக ஈழக்காற்று, சோழக்காற்று, கன்னிக்காற்று போன்றவை கடல் போக்குகளை மாற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. கடல் நீரோட்டத்தின் அடிப்படை அறிவு மற்றும் திசை அறிதல் கடல் பயணத்துக்கு அடிப்படையாக இருந்தது. ஆமைகளை பின்பற்றி கடலில் பயணம் செய்தனர் என்பதும் சோழர் கடலோடிகளின் தனித்துவமாகும். ஆமைகள் செல்லும் கடல் நீரோட்டத்தை கணக்கிட்டு அதனை அடிப்படையாக கொண்டு படகு முன்னேறியது. இந்த முறையில் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான வழிகாட்டல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கடலில் உயர் பாதுகாப்பில் மிக விரைவாகவும் குறைந்த ஆபத்துடன் பயணம் செய்தனர். ஆமைகள் கடல் நீரோட்டத்தை நன்றாக அறிந்து கொண்டு அந்த நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும். பின்னர் நீந்திச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அந்த நீரோட்டத்துடன் பயணம் மேற்கொண்டு தங்கள் இலக்கை அடையும் என்பதையும் சோழர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த இரகசியத்தின் மூலம் அவர்கள் தங்களது கடல் பயணத்துக்கு ஆமைகளை வழிகாட்டியாக கொண்டு கடலில் மிக எளிதாக பல மைல் தூரம் பெரிய படகுகளில் பயணித்தார்கள். மேலும் பல நாடுகள் கப்பலை நடுக்கடலில் ஓட்டாமல் கடல் ஓரமாகவே துடுப்பு போட்டு ஓட்டிச் சென்று பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தென்மேற்கு பருவ கடல் நீரோட்டத்தை சோழி என்றும், தென்மேற்கிலிருந்து வடகிழக்கான நீரோட்டத்தை சோழி மீமாரி என்றும், மேற்கிலிருந்து கிழக்கை மேமாரி என்றும் அழைக்கப்பட்டது. புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். சோழர்கள் இந்த ஆமை டெக்னிக் அறிந்த பிறகுதான் தைரியமாக நடுக்கடலில் கப்பலை செலுத்தினார்கள். மேலும் நடுக்கடலில் கப்பலுக்கு இடி மின்னல் தாக்குதல் ஏற்பட்டால் கப்பல் சிதைந்துவிடும். இதை தடுக்க கப்பலில் இடி தாங்கியாக கருங்காலி மரத்தை பயன்படுத்தினார்கள். மேலும் இடி மின்னலில் இருந்து கப்பலை பாதுகாக்க
இரும்பு ஆணி உபயோகிக்காமல் மர ஆணிகளையே செதுக்கி உபயோகித்தார்கள். மேலும் வாகை மரங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் மர ஆணிகள் வாகை மரத்தில் அடிக்கப்பட்டால் மற்ற மரங்களை விட நன்றாக இறுகிக் கொள்ளும் தன்மையை கொண்டது. மேலும் சோழர்களின் கப்பல்கள் மற்ற நாட்டு கப்பல்களை விட எளிய பராமரிப்பு உடையது, அதிகமான ஆயுட்காலம் கொண்டது. பிற்காலத்தில்தான் தென்னிந்தியர்களிடம் இருந்து ஐரோப்பியர்கள் கற்றுக்கொண்டனர். இது நவீன காலத்துக்கான முன்பு மிகச் சிறந்த வழியானது. ஆனால் சோழர்கள் அதிக அளவில் பெரிய துணிகளை கொண்டு பாய் மரங்களை கட்டி கப்பலில் உபயோகித்தார்கள். இதனால் கப்பலை துடுப்பு போட்டு செலுத்த வேண்டிய அவசியமில்லாமல் போனது. சோழர்களின் கப்பல்களில் துடுப்பு என்பது தேவையான இடத்தில் எமர்ஜென்சிக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். கடற்கரை காற்று, அது வீசும் திசை கடற்பாதை என்று அனைத்திலும் சோழ கடலோடிகள் திறன் பெற்றவர்களாக இருந்துள்ளார்கள். கடற்காற்றை ஈழக்காற்று, சோழக்காற்று, கன்னிக்காற்று, கச்சன் காற்று என்று வகை பிரித்துள்ளனர். கீழே காற்று எந்த திசையில் வீசுகிறது, ஆமைகள் செல்லும் கடல் நீரோட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மிகச் சரியாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் படகை செலுத்தும் போது படகு அந்த நீரோட்டத்துடன் இழுத்துச் செல்லப்பட்டு இலக்கை அடைந்துவிடும். இந்த நுணுக்கத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கடலில் பயணம் மேற்கொண்டு அரிய பல சாதனைகளை அரங்கேற்றினார்கள். பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை வெட்டி கடலில் போட்டால் அவை தாமாகவே கடல் நீரோட்டத்தால் இழுத்து வரப்பட்டு தனுஷ்கோடி வந்தடைந்துள்ளன. ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த கடல் நீரோட்டத்தை தமிழன் பயன்படுத்தியுள்ளான். கடலில் திசையை அறிந்து கொள்வதற்கு வானில் உள்ள நட்சத்திரங்களையும் பயன்படுத்தினார்கள். தேவாங்கு என்ற விலங்கையும் பயன்படுத்தினார்கள். இந்த தேவாங்கு எப்பொழுதும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும் ஒரு திசையை கண்டுபிடித்தால் மற்ற அனைத்து திசையும் கண்டுபிடித்து விடலாம். கப்பல் கட்டுமானத்துக்கு மற்ற நாட்டவர் 2 மரங்களை பயன்படுத்த தமிழர்கள் 20 வகையான மரங்களை பயன்படுத்தியுள்ளனர். பாறைகளில் மோதினால் உடையாமலில் இருக்க கப்பலின் அடிப்பகுதியில் கழட்டி விடும்படியான கட்டமைப்பை கொண்ட தொழில்நுட்பத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தமிழர்கள் பின்பற்றி வந்துள்ளனர். முற்காலச் சோழர்களின் கடற்படையெடுப்பில் பயன்படுத்திய கப்பல்களின் பொது பெயராக சோழாந்தியம் என்ற பெயர் வழக்கத்தில் இருந்தது. இவற்றில் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து பசிபிக் தீவுகள் வரையில் முற்காலச் சோழர்களால் கடற்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இவைகள் மிக பெரியதாகவும் பிற்காலச் சோழர்களின் போர்க்கப்பல்கள் கீழ்கண்ட பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. கப்பல் வகைகள் மற்றும் அமைப்புகள். சோழர் கடற்படையில் பல்வேறு வகை கப்பல்கள் இருந்தன. கன்னி என்பது சிறிய மற்றும் வேகமான போர்க்கப்பல் வகை. அதிகபட்சம் 5 கப்பல்கள் இப்படை பிரிவில் இருக்கும். மிக வேகமாக செல்லும். எதிரிகளின் கடற்பகுதியில் உள் நுழைந்து உளவு வேலைகள் பார்க்கும். எதிரி கப்பல்களின் எண்ணிக்கை, அவற்றின் ஆயுத பலம் போன்ற விபரங்களை சேகரிக்கும். தேவைப்படின் சிறிய வகை தாக்குதல்களையும் மேற்கொள்ளும். இப்படை பிரிவின் தலைவர் களபதி என்னும் பெயரால் அழைக்கப்படுவார். வஜிரா என்பது அளவில் சிறிய கப்பல். அதிவேகத்துடன் கடலில் பாய்ந்து சென்று தாக்கும் திறனுடையது. தளம் என்பது நிரந்தரமான போர்க்கப்பல் பிரிவு அமைப்பாகும். இதன் தலைவர் ஜலாதிபதி என்றழைக்கப்படுவார். 5 பிரதான போர்க்கப்பல்கள், 3 ஆயுத விநியோக கப்பல்கள், 1 அல்லது 2 உணவு, தண்ணீர் மற்றும் மருந்து பொருட்கள் அடங்கிய கப்பல்களின் மொத்த தொகுப்பாக இப்படை பிரிவு இருக்கும். மிக குறுகிய காலத்தில் கடற்போருக்கு தயாராகும் முன்னேற்பாட்டில் இருக்கும். புலனாய்வு, சுற்றுக்காவல், வழிமறிப்பு போன்றவற்றுக்கும் பயன்படுத்தப்படும். பூரணமாக ஆயுதந்தரித்த கப்பல் படைப்பிரிவாகும். மண்டலம் என்பது மிக பெரும் கடற்படை பிரிவு. வெளிநாட்டு படையெடுப்பிற்காக பயன்படுத்தப்படும் போர்க்கப்பலாகும். இப்படைப்பிரிவின் தலைவர் மண்டலாதிபதி என்றழைக்கப்படுவார். 40 முதல் 50 கப்பல்களை கொண்டதாக இப்படை பிரிவு இருக்கும். இவை தனி சண்டை பிரிவாக
மற்றும் அபாயகரமான ஆழ்கடல் நடவடிக்கைகளுக்கு பயன்படும். கடற்போரின் போது இக்கப்பல்களே முதலில் தாக்குதலை தொடுக்கும். கணம் என்பது 100 முதல் 150 கப்பல்களை கொண்ட படைப்பிரிவு. இப்படைப்பிரிவின் தலைவர் கணதிபதி என்றழைக்கப்படுவார். மண்டலம் கப்பல் படை பிரிவுக்கு பின்புற எல்லையை சூழ்ந்து செல்லும். அதிவேகமாக எதிரி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது. முழுமையாக அனைத்து வகை ஆயுதங்களையும் கொண்ட கப்பல். அணி என்பது 3 கணங்களின் தொகுப்பு. அணி வகை கப்பல் பிரிவாகும். 300 முதல் 500 கணம் கப்பல்களின் தொகுப்பு அணி என்றழைக்கப்படும். தாரணி என்பது ஆழ்கடல் பகுதியில் அதிவேகமாக சென்று தாக்கும் போர்க்கப்பல். எந்த சூழலிலும் தாக்கு பிடிக்கும் பிரத்யோக பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் இடம்பெறுவார்கள். மிக மிக வலுவாக கட்டப்பட்ட கப்பல் இது. எதிரிகளின் கப்பல்களை முட்டி மோதி தகர்க்கும் திறன் பெற்ற கப்பல் வகை இது. திரிசடை என்பது மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட கப்பல். பல அடுக்குகளும் தளங்களும் கொண்டது. ஆயுத சேகரிப்பு மற்றும் தளவாடங்கள், வீரர்கள் தங்கும் அறைகள் கொண்ட மிக பெரும் போர்க்கப்பல். இந்த மகத்தான கடற்படையை கொண்டுதான் சோழர்கள் பெரும் கடற்பரப்பை ஆதிக்கம் செய்தார்கள். தென்கிழக்காசிய நாடுகளை வென்றார்கள். இவ்வெற்றியின் நினைவாக ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். வெற்றியின் நினைவாக கடாரம் கொண்டான் என்னும் பெயர் தமிழகத்தின் பல ஊர்களுக்கு சூட்டப்பட்டு இன்றும் அவ்வூர்கள் கடாரம் கொண்டான் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகின்றன. மண்டலம் என்பது வெளிநாட்டு படையெடுப்பிற்கான மிகப்பெரிய படையெடுப்பு பிரிவு. இதில் 40 முதல் 50 கப்பல்கள் இருந்தன. கணம் பிரிவு 100 முதல் 150 கப்பல்கள் கொண்டது. அதன் தலைவர் கணதிபதி. அதன் பிறகு அணி எனப்படும் பிரிவு 3 கணங்களின் தொகுப்பாக 300 முதல் 500 கப்பல்கள் கொண்டது. ஒட்டுமொத்தமாக இந்த படை வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் கப்பல் இயக்கத்திற்கான பொறுப்பாளர்கள் சீராக கட்டமைக்கப்பட்டனர். போர்க்கப்பல்கள் பல படைப்பிரிவுகளை கொண்டிருந்தன. அதாவது முழுமையான ஆயுதம் காப்பதற்கும் புலனாய்வு, சுற்றுக்காவல், வழிமறிப்பு போன்ற பணிக்குமான அமைப்பாக இருந்தது. முக்கியமான போர்க்கப்பல்கள் தாரணி, வஜிரா, திரிசடை போன்றவை ஆழ்கடல் தாக்குதலில் முதன்மை பங்கு வகித்தன. சோழர்களின் கடற்படையில் எத்தனை கப்பல்கள் இருந்தன? அவற்றுக்கு என்ன பெயர்? அதன் தளபதிகள், வீரர்கள் பற்றிய விபரம், கப்பல்கள் வடிவம், படை நகர்வு, உணவு, ஆயுதங்கள், மருத்துவ வசதிகள் பற்றிய விபரம், இவை போன்ற விபரங்கள் அனைத்தும் அயல் நாட்டு ஆவணங்களிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளன. சோழர் கடற்படை வீரர்கள் உயர்தர ஆயுதங்கள் பெற்றிருந்தனர். தீப்பந்துகள், கல் எறிதல் ஆயுதங்கள். மேலும் அவர்கள் தீப்பந்துகளை வீசும் ஆயுதங்களையும் கவன்கல் எறிவதற்கு ஏற்ற ஆயுதங்களையும் கொண்ட கடற்படையை வைத்திருந்தனர். மேலும் ஈல் மீன் என்று சொல்லப்படுகின்ற சாக்கடிக்கும் காலவாய் மீன்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது மீன்களை வீசி மின்சார தாக்குதல் நடத்தினார்கள். சோழர்கள் என்ற குறிப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இது மட்டும் நிரூபணமானால் உலகில் முதலில் நடந்த பயோ எலக்ட்ரிக் வார் இதுவாகத்தான் இருக்கும். மீன் பயன்படுத்தி மின்சார தாக்குதல் போன்ற ராஜேந்திர சோழரின் போர்க்கணக்கிலும் நுட்பத்திலும் அரிய உதாரணங்கள், புதிய ஆயுத வகைகள் மற்றும் நுணுக்கமான வலிமை ஆகியவை எதிரிகளை பயங்கொள்ள வைக்கும். போர்க்கப்பல்களில் மருத்துவ வசதிகள், உணவு கட்டுப்பாடு, ஆயுத மீட்பு மற்றும் கப்பல் பழுது முன்னேற்பாடுகள் இருந்தன. வீரர்கள் கடல் மற்றும் போருக்கு சிறப்பான பயிற்சியை பெற்றிருந்தனர். மீனவர்கள், ஓட்டுநர்கள், ஆயுத பொறுப்பாளர்கள், பொறியியலர்கள் என பல்வேறு நிபுணத்துவ வீரர்கள் படைத்தளங்களில் இருந்தனர். இது சோழர் கடற்படை, ஏனெனில் உலகின் மிகச் சிறந்த கடல் படையாகச் சென்றதை விளக்குகிறது. சோழர்களின் கடற்படை வெற்றி தென்கிழக்காசியாவின் வணிக நெடுவரிசையில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது. ஸ்ரீவிஜயம், மலேசியா, இந்தியா மற்றும் சீனா இடையேயான ஸ்பைஸ் ரூட்ஸ் ஐ பாதுகாப்பது மூலம் பொருளாதார வளம் பெருகியது. கடல் வர்த்தகம் மேம்பட்டு இந்திய வணிகர்கள் ஆசியா முழுவதும் பரவினர்.
கடற்படை வெற்றி மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் கலாச்சாரம் பரவியது. பௌத்த விகாரை கட்டுமானம், கலைமொழி பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன. சோழர்கள் எதிரிகளை எந்த ஒரு போரிலும் வென்றது மட்டுமல்ல, கலாச்சார மற்றும் சமூக நன்மைகளை உள்ளடக்கிய மென்மையான சக்தியாயிருந்து வெற்றி பெற்றனர். இந்த வெற்றி இந்தியாவின் கடல் ஆட்சி வழிகாட்டியாகும் வரலாறை படைத்து படித்தலில் மிக முக்கிய இடத்தை அடைந்துள்ளது. சோழர் கடற்படையின் முக்கிய சாதனைகள் வணிக தடைகளை முறியடித்தலாகும். ஸ்ரீவிஜயத்தை தாக்கியதும் சீனாவுக்கான கடல் வழியை கட்டுப்படுத்தியதும் அதன் பிரதான உதாரணம். ஸ்ரீவிஜய அரசு கடற்கொள்ளையர்களை ஆதரித்த நிலையில் சோழர் கடற்படை கடற்கொள்ளையர்களை ஒடுக்கி வணிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது. இதன் மூலம் ஆக்டோபஸ் போல சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் கால் ஊன்றி இருந்தது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் சோழர் கடற்படையின் கடல் தடைகளை முறியடித்து வணிக வழிகளின் நிலைமையை நிலைநாட்டியது என்பதை நிரூபிக்கின்றன. கடல் சப்ளை சிக்னல்கள், தாக்குதல்கள், கடற்படை மற்றும் வணிக கடல் பாதுகாப்பு ஆகியவை ஒருங்கிணைந்த செயற்பாடுகளாக இருந்தன. இதன் மூலமாக சோழர் கடற்படை பெரிய கடற்பரப்பில் நீண்ட நேரம் ஆதிக்கத்தை கொண்டிருந்தது. இது உலக வரலாற்றில் கடல் சக்தி வளர்ச்சிக்கான அற்புதமான முன்னோடியாகும். உலகளவில் பெரிதும் பேசப்பட்ட சோழர்களின் கடற்படை பற்றிய விபரங்கள் தமிழக கல்வெட்டு சாசனங்களில் பெருமளவு கிடைக்கவில்லை என்றாலும் சமகால அயல் நாட்டு ஆவணப்பதிவுகளில் இவ்விபரங்கள் காண கிடைக்கின்றன. இந்த மகத்தான கடற்படையை கொண்டுதான் சோழர்கள் பெரும் கடற்பரப்பை ஆதிக்கம் செய்தார்கள். தென்கிழக்காசிய நாடுகளை வென்றார்கள். மேலும் யானைப்படையை கப்பலில் கொண்டு சென்று போர் செய்த வரலாறு சோழர்களையே சாரும். மேலும் நாவா என்ற கப்பலின் பெயரே நேவி என்ற தற்கால கப்பற்படை பிரிவிற்கு பெயர் வர காரணமாக அமைந்தது. இவ்வெற்றியின் நினைவாக ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். வெற்றியின் நினைவாக கடாரம் கொண்டான் என்னும் பெயர் தமிழகத்தின் பல ஊர்களுக்கு சூட்டப்பட்டு இன்றும் அவ்வூர்கள் கெடாரை கடாரம் கொண்டான் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகின்றன. இராஜேந்திர சோழரின் கடற்படையெடுப்பு கலாச்சார பகிர்வின் காரணமாக 1025ஆம் ஆண்டில் ஆரம்பித்து இன்று வரை அதன் 1000ஆம் ஆண்டு நிறைவு வெளிநாடுகளில் கொண்டாடப்படுகிறது. வெளிநாடுகளில் கேட்கிறார்கள், மேலே குறிப்பிட்ட தகவல்கள் உங்கள் இந்திய நாட்டு பாட புத்தகத்தில் உள்ளதா என்று கேட்கிறார்கள். நம்மிடம்தான் பதிலில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும்.